அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிறை சம்பந்தமாக விளங்குறதுக்கு இங்கே புக்கு கொடுப்பாங்க, நோன்பு என்ற புக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு அதில் தேவையான விளக்கங்கள் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ், செமினார், ஒரு ஒர்க் ஷாப் நடந்திருக்காது. அது மாதிரி அவர்கள் தங்களுடைய விண்வெளியினுடைய திறனை பற்றி அழகான முறையில் விளக்கி வச்சாங்க. இதுக்கு நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் இது பற்றி தெரிஞ்சிருந்துச்சுண்டா பட்டுன்னு எடுத்துக்க முடியும். இல்லைங்கும் பொழுது அவங்க ஸ்பீடுக்கு நம்ம ஈடு கொடுக்கறது கஷ்டம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இனிமேலாவது ஒன்று வானத்தை நம்ம பார்க்கணும். பிறையை பார்க்குறதுக்கு நான் இப்போ பிறை, ஹிஜ்ரா அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், மற்றது நீங்கள் புக்கில் பார்த்துங்க. ஒன்றாவது நீங்கள் வானத்தை பார்க்கணும். வாட்ஸ்அப்பில் பிற பார்க்கக்கூடாது. பிற பார்த்தாச்சா வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். வானத்தையும் பார்க்கறது இல்லை, வாட்ஸ்அப்பையும் பார்க்கறது இல்லை, காட்சியை பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, காட்சியை பார்க்கறதுக்குங்கிறதுக்கு கொஞ்சம் மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பொறுப்பாளர்கள் காஜியை நம்ம பார்க்கக்கூடாது. காஜிக்கு நம்ம தான் சொல்லணும், தகவலை கொடுக்கணும். அசல்ல காரணம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு மாதமும் எந்த அளவுக்கு பிறை பார்க்க நாம் முயற்சி செய்யணுமோ அந்த முயற்சியை செய்யலைன்னு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். நம்ம அதற்கான முயற்சி எடுக்கலை. இன்னைக்கு பக்கத்தில் சிலவன் இருக்குது இலங்கையில் பாருங்க, அதுக்குண்டு ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் பிறை பார்க்கும் பொறுப்பாளர்கள், யாரும் குறையா எடுத்துக்க கூடாது. இப்படி சொல்றத நம்மள்கிட்ட பிறை அறிவிக்கும் பொறுப்பாளர்கள் தான் இருக்கிறாங்க. ஃபைசலா செய்கிற பொறுப்பாளர்களை தான் நம்ம வச்சிருக்கிறோம். டிக்ளேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பொறுப்பாளர்கள் இருக்கிறோம். பிற பார்க்கறதுக்கு யார் பார்ப்பாங்க? பொறுப்பாளர்கள் யார் இருக்கிறாங்க? நான் இதை உங்களுக்கு இது குறையாக தெரிஞ்சால் மன்னிக்கணும், ஆனால் இது பெரிய தவறுன்னு சொல்லுவேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறை பார்க்கும் பொறுப்பாளர்கள் யார் இருக்கணும்? ஒவ்வொரு மாவட்டத்தில் மட்டுமில்லை, ஒவ்வொரு ஊர்லையும் இருக்கணும், ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கணும். ஏன் கேட்டால், சிட்டியில் பிறை தென்படுவதை விட சீக்கிரமாக பார்க்க முடியும் கிராமங்களில். ஏண்டா வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சிட்டியில் ஏகப்பட்ட வாகனங்கள், புகை மூட்டம். இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞான ரீதியாக எத்தனை டிகிரி உயர்ந்திருந்தால் பிறை தெரியும் கன்ஃபார்மாக அப்படின்னு யாரும் சொல்லலை. எல்லாம் ஒரு அளவு தான். சில பேர் 16 டிகிரிங்கிறாங்க, 18 டிகிரிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு அனுமானமாக இருக்கலாமே தவிர கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அது வெறும் டிகிரி உயர்ந்திருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வானத்தையும் பொறுத்தது. மேகமூட்டம் மட்டுமல்ல, புகை மண்டலங்கள், நிறைய தூசி சிட்டியில் அதிகமாக இருக்கும், ஆனால் கிராமங்கள் அது கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கடலோர மாவட்டங்கள், அவங்களுக்கு பிற பார்க்கறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஆனால் எத்தனை கடலோர மாவட்டங்களில், கிராமங்களில் பிறை பார்க்கறதுக்கான பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், காசியை குறை சொல்கிற வேலையை முதல்ல விடணும். எப்போ பார்த்தாலும் காசி மேலே குறை சொல்கிறது நம்ம வேலையாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறதில்ல, யோசிக்கிறதில்ல. முதல்ல ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த பள்ளியினுடைய இமாம் என்ன செய்யணும், பொறுப்பாளர்கள் நியமித்து இவங்க பிறை பார்ப்பார்கள். ஒரு 10 பேர், ஒரு 10 பேர் நியமித்து இவங்க பிறை பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் பிறை பார்த்த உடனேயே தெரிஞ்சிச்சுண்டா காசிக்கு தகவல் கொடுக்கணும். காசியுடைய நம்பர் எல்லாத்துக்கும் இருக்குது. நம்ம பிறை தகவல்ங்கிற குரூப் இருக்குது, அதில் கொடுத்துட்டாலே நேரடியாக காசிக்கு தகவல் போயிடும். காசிக்கு தகவல் போன பிறகு அதை விசாரித்து முடிவு செய்வது அவர்களுடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பு ஒன்று இருக்குது, அவங்களுடைய பொறுப்பு ஒன்று இருக்குது. நம்ம பொறுப்பை ஒழுங்காக செய்கிறோமா? சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, இல்லை பல சமயங்களில் காசி அறிவித்த பிறகு 9 மணிக்கு ஒரு வீடியோ போடுறாங்க, நாங்கள் பிற பார்த்துட்டோம். நைட்டு 9 மணிக்கு, 6:30 மணிக்கு பார்த்த பிறைய 9 மணி வரைக்கும் ஏன் பிரகடனப்படுத்தலை? நீங்கள் குளச்சலாக இருக்கட்டும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ஏன் 9 மணி வரைக்கும் தாமதமாகணும்? 6:30 மணிக்கு தெரிஞ்ச பிறகு ஏன் பிரகடனப்படுத்தல, வீடியோ போடல? காசி அறிவித்த பிறகு நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறது இருக்கிறது பெரிய தவறு. இல்லைன்னு சொன்னால் நம்ம பிறை பார்க்கறதுல கவனக்குறைவாக இருக்கிறதுனால ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அநேகமாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 2017 வருடம், 2017 வருஷத்தில் துல்காதா மாத பிறை தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிறை பார்க்கணும்னு நம்ம அறிவிப்பு கொடுத்துருந்தோம். நம்ம பிறை தகவல் மூலமாக அறிவிப்பு போகுது. ஆனால் அன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து நீண்ட நேரமாகி எங்கேயும் பிறை பார்த்ததாக தகவல் வரல.
பிறை பார்த்ததாக தகவல் வரல. ஆனால் திண்டுக்கல்ல பார்த்தோம். திண்டுக்கல் தமிழகத்திலேயே திண்டுக்கல்ல மட்டும்தான் அந்த பிறை பார்க்கப்பட்டுச்சு அந்த மாதம், துல்காதா மாதம். நம்ம பார்த்தோம். அதோட நம்ம பெரிய பள்ளியாசல் இமாம்கிட்ட சொல்லி, என்ற ஒரு ஆள் பார்த்தா பொருத்தமாக இருக்காது, அப்போவே ஃபோனில் தகவல் கொடுத்து பிறை தெரியுது இந்த இடத்துல நீங்கள் பாருங்கண்டு 4-5 பேரை பார்க்க வச்சு நம்ம தகவல் கொடுத்தோம். அதுக்கு பிறகு பாண்டிச்சேரியில் பார்த்ததாக சொன்னாங்க. ஆனால் அந்த நாள் பிறை இருக்குத கிட்டத்தட்ட சூரியன் மறைஞ்சு 40 நிமிஷத்துக்கு பிறகு தான் மறையுது. 40, 50, 60 நிமிஷத்துக்கு பிறகு தான் மறையுது. அதை எல்லாரும் ஊர்லையும் பார்க்க முயற்சி செஞ்சாங்கன்னா எல்லா ஊர்லையும் ஏறத்தாழ பார்த்துருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கலையே, எங்கேயுமே பார்க்கல. பார்த்த தகவலை யாரும் சொல்லலை, குரூப்பில் கேட்டோம் யாருமே சொல்லலை. காசியும் தாமதமாகத்தான் முடிவு பண்ணாங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இந்த துல்காதா நம்ம காசியுடைய முடிவு வருது. நம்ம பிறை தகவல் குரூப்போட லிங்க் ஆகி இருக்குது, உருது குரூப்பும், அதான் வடநாட்டு குரூப்பும் லிங்க் ஆகிருக்குது. அதில் உள்ளவங்க சில பேர் இந்த குரூப்பில் இருக்கிறாங்க. இதை உடனே அங்கே ஃபார்வேர்ட் பண்ணாங்க. தாருலும் தேவபந்து தாருல் இஃப்தால இருந்து ஃபோன் போட்டு கேட்டாங்க, நீங்கள் பிற பார்த்தீங்களான்னு. பிற பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நாம் பார்த்தோம், நாங்களும் சில இமாம்களும் பார்த்தோன்னோம். அதை வச்சு அவங்களும் முடிவு பண்ணாங்க. எல்லாரும் சொல்கிறது உண்டு, தமிழ்நாட்டில் பார்த்த பிறையை வச்சு வடநாட்டில் முடிவு பண்ணுறது இல்லைன்ட்டு. நம்ம மட்டும் எதுக்கு முடிவு பண்ணணும்? இதில் பாஷை பிரச்சனை கிடையாது. எங்கே வச்சு எங்கே பார்த்து எங்கே முடிவு பண்ணணுங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்த பிறையை வச்சு தான் தாருலும் தேவபந்துலையும் ஃபோன் போட்டு கேட்டு அவங்களும் உறுதிப்படுத்தினாங்க. சரி பார்த்தாச்சு, பிறை டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ இதுல இருந்து என்னண்டா, இப்போ இந்த ஊர் பெற அந்த ஊர் பெற கடப்பாலை பார்த்து முடிவு பண்ணிட்டதாக ஒரு பெரிய குழப்பம். இப்போ கடப்பாலவுடைய பிறையை வச்சு அறிவிச்சிட்டாரு காசி, குளச்சல்ல பிறையை ஏத்துக்கல்ல. இங்க இப்படி தான் பரப்பப்படுது. ஆனால் இதனுடைய வியூ இப்படி அல்ல. குளச்சல் பிறையை ஏத்துக்கல்ல, கடப்பா பிறை ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. குளச்சல் பிறை அவரிடத்திலே தகவல் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் கண்டிப்பாக ஏற்றிருக்கலாம். எனக்கு காசியோட நமக்கு அதாவது நெருக்கமான எந்த பழக்கமும் கிடையாது. வயதிலும் இலுமிலும் மூத்தவர்கள் பழகி பேசி இருக்கிறோம், பக்கத்தில் நமக்கு அவங்களுக்கு பழகி அதாவது அறிமுகமாகி இருக்கிறோம். அதே சமயத்தில் அவர்களோடு நெருங்கிய நெருக்கம் கிடையாது. எப்படி அவர்கள் தஹ்கீக் செய்கிறாங்க, முடிவு செய்கிறாங்க சென்னையில், அது நமக்கு தெரியல. ஆனாலும் கூட நாம என்ன சொல்றோம், குளச்சல்ல பார்த்த பிறை என்கிற காரணத்தினால் காசி மறுத்தார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதான்னு பார்க்கணும். குளச்சல்ல பார்த்த பிறையை நம்ம ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரா காசி அப்படிங்கிறதான் பார்க்கணும். குளச்சல்ல பார்த்த பிறையை அது பார்த்த பிறை தானா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. பிறையை பார்த்திருக்கிறாங்களா, உண்மையிலேயே பார்த்திருக்கிறாங்களா, அந்த தகவல் ஊர்ஜிதமாக்கப்பட்ட தகவலா, அது சரியான தகவலா, அதை ஆய்வு செய்து முடிவு செய்வதற்கு காசிக்கு உரிமை இருக்குது. ஏன் கேட்டா ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துல்லஹூன். நோன்பு என்பது நீங்கள் சேர்ந்து முடிவு செய்து நோன்பு வைக்கக்கூடிய நாள். பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாள் என்பதும் நீங்கள் சேர்ந்து முடிவு செய்யக்கூடிய நாள் தான் என்பது ஹதீஸ் திர்மிதியில சராஹத்தாக தெளிவாக இருக்குது. அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆள் பார்க்கிறாரு பிறைய, அந்த பிறை காசிக்கு போகுது. ஒரு கால் அந்த காசி ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் மாசம் ஆரம்பமாக இல்லைன்னு தான் அர்த்தம். அவர் அறிவிச்சிட்டாரு, அவர் பார்த்துட்டாருங்கிறது நம்ம மறுக்கல, அவர் பொய் சொல்றாருன்னு சொல்லலை. காசி இடத்துல ஒரு தகவல் ஊர்ஜிதமாகணும். அது ஊர்ஜிதமாகக்கூடிய முறைப்படி அவர் ஊர்ஜிதப்படுத்தணும். அது காசியுடைய பொறுப்பு, என்னுடைய உங்களுடைய பொறுப்பு இல்லை. அது நான் போய்கிட்டு எதான முடிவு செய்யாமல் இருப்பார், அவருடைய பொறுப்பு. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்ல வேண்டியது. என்ன நல்லது கெட்டது சரி தவறு எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு. எப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம மேலே எந்த குற்றமும் இல்லை. அல்லாம அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லா எழுதுவாங்க இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில், ஒலிதா அதாரல் ஃபுகஹாவு ஹுக்ம சுபூத்தில் ஹிலாலி அலா கலாயில் காலி. எனவே தான் இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறதுனால தான் ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள், காலி நீதிபதியினுடைய காஜியினுடைய தீர்ப்பின் மீதே பிறையினுடைய ஹுக்குமை சுற்ற வைத்திருக்கிறார்கள். அப்படின்றா என்ன, இன் ஹக்கமல் காதி பிஸ் சௌமி அலா ருயத்தி ரஜுலின் யௌமல் கைமி யஜிபு சௌமு. மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நாளிலே ஒரு நபருடைய பார்வையை வைத்து நோன்பை கொண்டு ஒரு காஜி தீர்ப்பு செய்வாரையானால் யஜிபு சௌம், நோன்பு வைக்கிறது கட்டாயம். வயில்லம் யஹ்குமில் காதி, காதி தீர்ப்பு செய்யவில்லை என்றால் ஃபலா யகுனு கவுலுஹு ஹுஜ்ஜத்தன், அவருடைய கவுல் ஹுஜ்ஜத்தாக ஆதாரமாக ஆகாது. அவர் நான் பிற பார்த்தேன்னு சொன்னார், அது அவருக்கு மட்டும்தான்.
ஊருக்கு அல்ல, மக்களுக்கு அல்ல. இப்போ அவர் பார்த்தாரே, அவர் பொய் சொன்னாரா, அவர் பொய்யரா, அவர் சத்தியம் செய்கிறாரு, அல்லா மேல சத்தியம் செய்கிறாரு, 1000 சத்தியம். நம்ம அவரை பொய்யருன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல காசி இடத்துல ஹுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா ஏற்றுக்கொள்ளப்படலையா? ஏன் காஜி ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு? இது நம்மள்ட்ட கேட்குற கேள்வி அல்ல. அது நல்லது கெட்டதுக்கு சரிதவருக்கு அவங்க பொறுப்பு. அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய இருக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட போய் காஜியை இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு அந்த குற்றச்சாட்டை வைக்கவே கூடாது. நம்ம கடப்பால பார்த்த பிறகு ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்டா, கடப்பால பார்த்த பிறகு ஏற்றுக்கொள்றாரு, அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்லப்போனால் ஷாஃபி மதுஹபில் இஃப்திலாஃபுல் மத்தாலி அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாங்க. இஃப்திலாஃபுல் மத்தாலி அப்படின்னு சொன்னால் அந்தந்த இடத்தில் பார்த்த பிறையை அந்தந்த ஊரில் மட்டும்தான் அமல்படுத்த வேண்டும். ஒரு நேரம் இப்படி இருந்துச்சு, மேலப்பாளையத்தில் பெருநாள் இருக்கும், திருநெல்வேலியில் பெருநாள் இருக்காது. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போல்லாம் சிலோனுடைய அறிவிப்பு தான். சிலோன் ரேடியோவில் கொழும்புலேருந்து அறிவிப்பு வரும், பிற பார்த்துட்டாங்க. காலையில் ஒரு நேரம் ஒரு வருஷம் இப்படியும் முடிவு பண்ணாங்க. சஹர் செஞ்சாச்சு, சுபுகு தொழுத பிறகு 6 மணிக்கு மேலப்பாளையம் பள்ளிவாசலில் வச்சு இன்னைக்கு பெருநாள் முடிவு பண்ணாங்க. கசாய் கடைக்காரன் சண்டைக்கு வந்தான், எப்படி நாங்கள் கறி ஆடு இருக்கிறது, பிரியாணி எப்படி போடுறது? ஆனாலும் கூட பிறை பார்த்த தகவல் தக்பீர் சொல்லிட்டாங்க சஹரில், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம்னாங்க. ஏண்டா கொழும்பு நமக்கு கிழக்கே இருக்குது. கிழக்கே பார்க்கப்பட்டால் மேற்கே இருக்கக்கூடிய நாடுகளில் கண்டிப்பாக பிறை தெரியும். இது விஞ்ஞான ரீதியான விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதாவது ஒரு பிறை ஒரு சூரியன் உதயமாகிறது இருக்குது, கிழக்கே சீக்கிரம் உதயமாகும், மேற்கு நாடுகளில் தாமதமாகும். நமக்கு சூரியன் உதயமான பிறகுதான் சவுதியில் உதயமாகும். அதே மாதிரி தான் பிறையும். நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் சவுதிக்கு கண்டிப்பாக தெரியும், சவுதிக்கு கண்டிப்பாக தெரியும். சிலோனுக்கு தெரிஞ்சிச்சுண்டா நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதில் எந்த மாற்றம் இருக்காது. தெரியலன்னு சொன்னால் ஒன்று நம்ம பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணல, அல்லது நம்ம பகுதி மேகமாக இருந்திருக்குது, ஏதோ தலை இருக்குது. அதுதான் காரணமே தவிர பிறை வரலை, தெரிகிற அளவுக்கு அது வந்துருச்சுங்கிறது கன்ஃபார்ம். அதான் கேரளா நமக்கு மேற்கே இருக்குது, கொழும்பு நமக்கு கிழக்கு இருக்குது, கேரளா நமக்கு கொஞ்சம் மேற்காக இருக்குது. அப்படி இது நாம ஷாஃபி மதுஹபை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஷாஃபி மதுஹபில் இந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, கிழக்க பார்த்த பிறையை ஏற்றுக்கொள்ளணும், மேற்கு பார்த்தால் 70 மைல் அளவு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஷாஃபி ஃபிக்கி கிதாபில் எனக்கு பார்த்த ஞாபகம் 70 மைல் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாண்டு. மேற்கே 70 மைலுங்கிறது நம்ம காலையில் சொன்னோம். ஒரு தீர்க்கரேகைக்கும் அடுத்த தீர்க்கரேகைக்கும் மத்தியிலோட வித்தியாசம் எவ்வளோ சொன்னோம், எத்தனை கிலோமீட்டர் சொன்னோம்? 110 கிலோமீட்டர். இந்த 70 மைலுங்கிறது ஏறத்தாழ 110 கிலோமீட்டர் வரும். அநேகமாக அந்த ஃபுக்கஹாக்கள் ஒரு தரஜாவை அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கலாம். ஒரு தரஜா 70 மைல் 110 கிலோமீட்டர். அப்போ 110 கிலோமீட்டர் தான் அவங்க. இந்த 110 கிலோமீட்டர் கூட நம்ம சாலை வழியாக கணக்கு போடக்கூடாது, ரோடும் பழஞ்சு வளைஞ்சு போகும். இங்கே தீர்க்கரேகை நேராக தான் பார்க்கணும், அப்படியெல்லாம் பார்க்கணும். ஷாஃபி ஃபிக்ஹில் சொல்லப்பட்ட செய்தி. பொதுவாக ஷாஃபி ஃபிக்ஹினுடைய யதார்த்தமான நிலை என்னன்னு கேட்டால், ஹுக்கூமத் அரசாங்கத்தினுடைய இது அதை கவனிக்கப்படலை. ஏன் கேட்டால் ஹனஃபி மதுஹபில் அது ஹுக்கூமத்தினுடைய இது கவனிக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால், ஹனஃபி மதுஹபினுடைய ஃபுக்கஹாக்கள் இஸ்லாமிய ஆட்சி காலத்தில் ஹனஃபி ஃபுக்கஹாக்கள் காசியாக இருந்திருக்கிறாங்க. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைய தீர்ப்பு தான் முழு இஸ்லாமிய உலகத்துக்கும் செல்லுபடியாகும். அப்படி அவங்க கலாவுடைய பொறுப்பில் இருந்தாங்க, ஹுக்கூமத்தினுடைய பொறுப்பில் இருந்தாங்கங்கிறதுனால அங்கே ஒரு ஹாக்கிமுடைய கவுல், ஒரு ஆட்சியாளர் ஒரு காசி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் முடிவு. இப்போ நம்ம மேலப்பாளையத்தில் மட்டும் முடிவு பண்ணி பெருநாள் கொண்டாடிக்கிறோம். இல்லை ஒரு நேரத்தில் இப்படி இருந்துச்சு, சென்னையில் பெருநாள் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக பெருநாள். காசிக்கும் ஜமாஅத்துல் உலமாவுக்கும் மத்தியில் அப்போ நிசாமுத்தீன் இருந்த நேரம் இல்லையா, காசிக்கும் ஜமாஅத்துல் உலமாவுக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அதில் அப்படியான நிறைய பிரச்சனைகள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சென்னையில் மட்டும் பெருநாள் கிடையாது. ஏன் கேட்டால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்வது அரசு காட்சியில் முடிவதை ஏற்றுக்கொள்ளும். ஜமாஅத்துல் உலமா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளை சொன்னா கூட நம்ம பெருநாள் தொழுது பிரியாணி சாப்பிடலாமே தவிர அரசாங்க லீவு இருக்காது. நம்ம அரசாங்க லீவு அப்படின்னு சொல்ல வரல, சமுதாயத்தில் ஒற்றுமையை கட்டி காக்கிறது ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு பெருநாள், இங்கே ஒரு பெருநாள். அதனால தான் ஹனஃபி ஃபுக்கஹாக்கள் என்ன சொன்னாங்க, இந்த இஃப்திலாஃபுல் மத்தாலிங்கிறத ஷாஃபி ஃபிக்ஹில் சொல்லப்பட்ட அளவுக்கு துல்லியமாக சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் மேற்கே பார்த்தால் கிழக்கையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், காதியுல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பிறை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் ஹனஃபி மதுஹபினுடைய ஆரம்பமாக சொல்லப்பட்ட ஃபத்வா. ஆனால் அது காலப்போக்கில் அப்படியான நிலை இல்லை, அதாவது ஒரு இணைப்பு இல்லை. அப்படி நீங்கள் சவுதி பிறையை பார்த்து ஏற்றுக்க முடியுமாங்கிற, சவுதியில் பிறை பார்த்து முடிவு பண்ணுறாங்களாங்கிறது தெரியாது. நமக்கு தெரிஞ்ச வரையிலும் சவுதியில் பிறை பார்த்து முடிவு பண்ணுவதில்லை. ஆனாலும் ஷஹாதா அப்படிங்கிற பேரில் சுப்ரீம் கோர்ட்டு அறிவிக்குது.
இது பல சமயங்களில் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சவுதி அரசாங்கத்துக்கே லெட்டர் எழுதி போட்டிருக்கிறாங்க. நான் அந்த விவரத்தை இந்த புக்கில் எழுதியிருக்கிறேன். சவுதி அரசாங்கத்துக்கே லெட்டர் எழுதி போட்டாங்க. அவங்க சொன்னாங்க இப்படி தான், எங்க நீங்கள் அறிவிக்கிற பிற வந்து எந்த காரணம் கொண்டும் யாரும் கண்டு பார்க்க முடியாத காலத்திலலாம் அறிவிக்கிறீங்களேன்ட்டு பதிலே சொல்லலை அவங்க. அதாவது சவுதியில் இதுவரையிலும் அறிவிக்கிற நிலைப்பாடு எப்படின்னு கேட்டால், சூரியன் மறைந்த பிறகு மக்காவில் சவுதியில் சூரியன் மறைந்த பிறகு சந்திரன் மறைஞ்சிச்சுண்டா மறுநாள் பிற ஒன்றுருவாங்க. பாருங்க, நீங்கள் நான் பல வருடமாக இதை அனுபவப்பட்டிருக்கிறோம். அவங்க அறிவிக்கிற அறிவிப்பை வச்சு சூரியனுக்கு பிறகு சந்திரன் மறையுதா பிறை ஒன்று, இல்லைன்னு சொன்னால் முண்டியே மறைஞ்சிருச்சுன்னா இல்லைம்பாங்க. இதுதான் தொடர்பாக வருது, தொடர்பட்டு வருது. இப்போ இந்த சமயத்தில் நம்ம சவுதி அறிவிக்கிற பிறையை கேட்டு அறிவிக்க முடியுமா? அதெல்லாம் வந்து சாத்தியப்படுற விஷயம் அல்ல. ஆனாலும் 1967ஆம் ஆண்டு மஜ்லிஸு தஹ்கீகாத்துங்கிற லக்னோவில் ஒரு செமினார் நடத்தினாங்க இது சம்பந்தமாக. அதில் என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னா, ஹனஃபி மஸ்லக்கின் படி இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், அப்போ பங்களாதேஷ் தனியாக பிரியலைன்னு நினைக்கிறேன். 70க்கு பிறகு தான் பங்களாதேஷ் தனியாக பிரியுது. அதனால் பங்களாதேஷுங்கிற பேர் வரல. இல்லைன்னு சொன்னால் இப்போ சொல்கிறதா இருந்தால் இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த 4 நாடுகளில் எங்கே பிறை பார்த்த ஊர்ஜிதமான தகவல் வந்தாலும் அந்த தகவல் காசி இடத்திலே உறுதி செய்யப்படுமாயின் அதை ஏற்று அமல் செய்யலாம். ஒன்று, பிறை பார்த்த தகவல் வர வேண்டிய இடம் ஒன்று. இரண்டாவது, காசி முடிவு செய்ய வேண்டும். இந்த ரெண்டும் ரொம்ப முக்கியம். நான் பார்த்துட்டேன் அப்படின்றா ஒரு கால் என்னுடைய தகவலை காசி ஏற்கலைன்னு சொன்னால் அது எனக்கு மட்டும்தான், மக்களுக்கு கிடையாது. அதனால் இது விஷயத்தில் குழம்பிக்கிற வேண்டிய தேவையே கிடையாது. கடப்பாவில் பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம், குளச்சல்ல பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் ஏற்றுக்கொள்ள தகுந்த தகவலா, அந்த தகவல் உண்மையான தகவலா, சரியான தகவல், அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எல்லாரும் பிறை பாருங்க, ஒவ்வொரு மாதமும் பாருங்க. பார்த்துட்டு யாரும் இன்னைக்கு வந்து பிறை பார்க்கறது ரொம்ப லேஸ். சொல்லுங்க, கேரளாவில் பார்த்த பிறையை இந்தியாவில் அதாவது ஹனஃபி மதுஹபின் படி பார்த்தா ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு கனெக்ஷன் இல்லை, அவங்க எப்படி அவங்களோட நமக்கான தொடர்பு இல்லை. அதனால தான் இது வரைக்கும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்குது. முறையான தொடர்பு இல்லாத ஒன்று மசாலா ரீதியாக இருக்குது சொல்கிறது, நான் சொல்கிறது. இன்னொன்று இங்கே அதாவது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. தகவல் வருது, அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் தகவல் வர்றதை வச்சு இன்னைக்கு கடப்பாவில் பிற பார்த்தது இல்லை, கடப்பாவில் மட்டும் பார்க்கல, குஜராத்தில் பார்த்துருக்குறாங்க, ஊபியில் பார்த்துருக்குறாங்க, இந்தியாவுடைய பல மாநிலங்களில் பார்த்த செய்தி உடனடியாக வந்துருச்சு. 9 மணிக்கு நான் வீடியோ போட்டு நான் எல்லாமே சத்தியமாக பிற பார்த்தேன்னு சொல்லலை. ஆந்திராவில் நிறைய தமிழ், இந்தியாவில் ஹோல்சேல் எல்லா இடத்துலையும் பல இடங்களில் பிற பார்த்துருக்குறோம். நம்மளும் பிறை பார்க்க முயற்சித்து அதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு முறைப்படுத்தி செஞ்சால், ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவர், தகுதிமிக்க தலைவர் இங்கே இருக்கிறாங்க, இதுக்கு ஒரு முறைப்படுத்தப்படணும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும், ஒவ்வொரு ஊர்லையும், ஒவ்வொரு கிராமத்திலையும் பிறை பார்க்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படணும். அவங்க பார்த்து அதை தகவல் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நேரடியாக அவங்கள்ட்டே போய் என்ன செய்யலாம், நம்ம விசாரிக்கலாம். இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒருத்தன் பிற பார்த்துட்டேன்னு சொன்ன உடனே ஒரு வீடியோவை போட வேண்டியது, நீ சொல்லு, வீடியோ எடுக்க வேண்டியது, எல்லாமே சத்தியமாக நான் பார்த்தேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த வீடியோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம போகணும், பிற பார்த்தியா, எந்த இடத்துல பார்த்த, எந்த நேரத்தில் பார்த்த, எந்த டயத்தில் பார்த்த, பிறையுடைய வடிவம் எப்படி இருந்துச்சு, இப்படி பார்த்தியா அல்லது இப்படி பார்த்தியா. ஒவ்வொரு மாதத்திலும் பிறையினுடைய வடிவம் வேறுபடும். அதையெல்லாம் கேட்டு தெளிவுபடுத்தி நம்மளே முந்திரணும். அவங்க முந்தி வீடியோ போட்டு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு முன்னாடி நம்மளே போய் கேட்டு விசாரிச்சு, எப்போ நீ பார்த்தது பிறை இல்லை, நீ தப்பாக பார்த்துருக்குற, அதனால் இது வந்து பிறையா ஏற்றுக்கொள்ள முடியாது, விட்டு நீ வந்து வேற எதையோ சஹாபாக்கள் காலத்திலேயே பார்த்தாங்க, ஒரு சஹாபி பார்த்துட்டு பிறைன்னு சொன்னாங்க, எல்லாரும் பார்த்தாங்க, பிறையும் தெரியல, அவங்களுக்கு மட்டும் பிறையும் தெரிஞ்சிச்சு, இந்த தெரியுது பாருங்க அப்படின்னாங்க. பார்த்தா வேற யாருக்குமே தெரியல. ஒருத்தர் வந்து அவங்களுடைய அனஸ்திரதைன்னு நினைக்கிறேன், அவங்களுடைய கண்ணில் இருந்து ஒரு நூல் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அது தட்டி விட்டாங்க, இப்போ பாருங்க தெரியுதாண்டி, இல்லைன்ட்டாங்க. அதனால வந்து பிற பார்க்கறது ஒரு ஃபன்னு, அதை பார்க்க தெரியணும். அது மாதிரி பார்த்தா தான் அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு முயற்சி செஞ்சு நம்ம அதை ஆரம்பத்திலேயே முடிவு செய்ய முடியும். ஒரு குழப்பமான விஷயமே கிடையாது, குழப்பப்படுத்துறது தானே தவிர. அதனால காசியினுடைய முடிவு என்னவோ, நம்ம அன்வர் ஷா காஷ்மீருடைய இபாரத்தை படித்து காட்டணும். அப்படி செய்யும் பொழுது ஊரில் எந்த குழப்பமும் ஏற்படாது. நம்ம மேலே ஒரு குற்றம் அப்படிங்கிறதும் அல்லாஹ்வுடைய கிருபையில் வராது. அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன். பிறை உண்மையிலேயே பார்க்கப்படலன்னு முடிவு செஞ்சால் கூட அல்லாஹ்விடத்தில் நாம் குற்றவாளியாக ஆக மாட்டோம். அதனால் கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு காலையில் ஒரு ஆப் சொன்னாங்க, இந்த ஸ்டார் ட்ராக்கர்னு ஒரு ஆப் இருக்குது.
பிறை பார்க்கறது எங்கே பார்க்கணும், எப்படி பார்க்கணுங்க லேசாக பார்த்துடலாம். ஸ்டார் ட்ராக்கர் அப்படிங்கிறத இந்த ஆப் வந்து நீங்கள் இப்படி காட்டினீங்கன்னா என் கைக்கு மேலே உள்ள வானத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது எல்லாமே தெரியும். ஸ்டார் ட்ராக்கர் ப்ரொஜெக்டில் இதை போட முடியாது, இல்லை அவங்க கொடுக்கல, இது வேறு ஆப்பு. ஸ்டார் நம்ம அந்த புக்கில் தெளிவாக இதை பற்றி எழுதியிருக்கிறோம். ஸ்டார் ட்ராக்கர். இப்போ வந்து சூரியனை பார்க்கலாம். இப்போ அங்கே சூரியன் தெரியுது, சூரியன் வெளியே இருக்குது. வானத்தில் இருக்கிற சூரியனை இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் நமக்கு. இந்த இடத்துல தான் இங்கே சூரியன் இருக்குது. கீழே அதுக்கு மேலே இருக்குது மெர்க்குரி, சாட்டன், 2 கோள் தெரியுது. நீங்கள் எதை போய் இதில் பார்க்குறீங்களோ டெலஸ்கோப்பில், அதில் இது இது உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே வானத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பூராத்தையும் பார்த்தாலும் சந்திரன். அதே மாதிரி தான் பிறை பார்க்குற அன்னைக்கு மேற்கு வானத்தை நோக்கி இங்கே திருப்பினீங்கன்னா மூன் எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டிடும். மூன் எழுதியிருக்கும், மூன் அப்படின்ட்டு எழுதியிருக்கும், அதை பார்த்துட முடியும். அந்த இடத்த பார்த்துட்டு ஃபோனை எடுத்துட்டு நேரடியாக வானில் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம அந்த புக்கில் இந்த ஸ்டார் ட்ராக்கரை பற்றி விளக்கம் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ட்ராக்கர் STAR போடுங்க. STAR ஸ்டார் ட்ராக்கர் TRACKER STAR ட்ராக்கர் ட்ராக் பண்ணுறதான் TRACKER சரிதான். ப்ளே ஸ்டோரில் எல்லா மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைலில் எல்லா மொபைலும் இது இன்ஸ்டால் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் போதும். நம்ம எந்த இடத்துல பிற பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் நேர் மேற்கில் இருக்கும், பிற சில சமயம் வடமேற்கில் இருக்கும், சில சமயம் தென்மேற்கில் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த மாதத்தை பொறுத்து. இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னாங்களா இல்லையா, 23 டிகிரி தன்னுடைய அச்சிலிருந்து சாய்வா சுற்றுது பூமி. அசலில் நேராக சுற்றணுண்டா இதனுடைய துருவம் இங்கே இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை. இந்த பக்கம் இறங்கி இருக்கு, இந்த பக்கம் ஏறி இருக்குது. 23 டிகிரி சாய்வா சுற்றுது. அதனால் சந்திரன் ஒவ்வொரு மாதமும் ஒரே இடத்துல தெரியாது. சில சமயம் நேர் மேற்கில் தெரியும், சில சமயம் வடக்காக சாய்ந்து தெரியும், சில சமயம் தெற்காக சாய்ந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குதுன்னு காட்டிடும். இது ஒரு விஷயம். கடைசியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன், முடிஞ்சிருச்சு. சரி. ஆமாம், சரி. இப்போ கொஞ்சம் மெதுவாக வீட்டில் போய் பார்த்துக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சன் மூன், டஃப் மூன்ட்டு ஒரு ஆப் இருக்குது. டஃப் மூன் DAFF MOON இப்படி ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ சந்திரன் எப்படி இருக்குதுங்கிறத காட்டிடும். இப்போ உள்ள அளவு என்ன, சந்திரனுடைய அளவு. இதுதான் டஃப் மூன். இதிலேயே மேலே தேதி நாள் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணி நம்ம பிறை பார்க்க வேண்டிய தேதியையும் டயத்தையும் கொடுத்தா அந்த சமயத்தில் பிறை எப்படி இருக்குங்கிறது தெரியும். இப்போ உதாரணமாக நமக்கு யௌமு ஷக்கு என்னைக்கு வருது, வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி. அன்னைக்கு பிறை தென்படுவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. பிறை தென்படுவதற்கான வாய்ப்பு வெள்ளிக்கிழமை என்று அன்னைக்கு நான் இமேஜ் எடுத்து டஃப் மூன் DAFF இப்போ பாருங்க, இதில் 28ஆம் தேதி பிப்ரவரி 6/28க்கு நான் போட்டிருக்கிறேன். இதில் ஏதாவது தெரியுதா பிறையுடைய வடிவம்? இந்த இமேஜில் பிறையுடைய வடிவம் ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. ரவுண்டாக தெரியுது. இதுதான் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கான பிறையுடைய நிலை. இந்த பிறை காலையில் 6:15 மணிக்கு தான் கன்ஜக்ஷன். 12 மணி நேரம் தான் ஆகிருக்குது. கன்ஜக்ஷன் டயத்துலேருந்து உம்முருல் ஹிலால்னு சொல்லுவாங்க. கமருடைய ஏஜ் இருக்குது, குறைஞ்சது 16 மணி நேரம் ஆகணும். ஆனால் நம்ம 24 மணி நேரம் பிறைய பார்க்கறதே நம்ம தமிழ்நாட்டில் கஷ்டம்தான். 24 மணி நேரம் ஆயும் கூட பல சமயங்களில் பார்க்காம இருந்திருக்கிறோம். அதனால இது 12 மணி நேரம் தான். இதே சமயத்தில் மறுநாள் கட்டாயம் தெரியும், பிறை தெளிவாக தெரியும். எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்க. சனிக்கிழமை, இது சனிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு உள்ள பிறையின் அளவு.
நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இந்த பிறை. இதே ஷேப்பில் தான் இருக்கும் பாருங்க, நேராக இல்லை பிறை, சாய்வாக தான் இருக்குது, சாய்வாக தான் பார்ப்போம். இதை பார்த்தாலாம் பிறை எப்படி தெரியும்ண்டு. சூரியன் மறைஞ்ச பிறகு எவ்வளவு நேரம் வரைக்கும் பிறை தெரியும். அதாவது அந்தந்த நாளை பொறுத்தது. சில சமயங்களில் சூரியன் மறைஞ்சு 1 மணி நேரத்துக்கு பிறகு சந்திரன் மறையும். அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பிறை பார்க்க முடியும். 40 நிமிஷத்தில் கூட பார்க்கலாம். நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு அதிகபட்ச நேரம் 40, பொதுவாக 30 நிமிஷத்தை விட கம்மியாக இருந்தால் பார்க்க முடியாது. 40 நிமிடம்ங்கிறது ஓரளவுக்கு பார்க்க முடியும். 50 நிமிடம் கண்டிப்பாக பார்க்கலாம். 60 நிமிடம் ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா முதல் நாள் பிறை இன்னும் 20 நிமிஷம் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வருது இருக்குது. சூரியன் மறைஞ்சு 20-25 நிமிஷத்தில் சந்திரன் மறைஞ்சிரும். பிறை எவ்வளவு பார்க்க முடியாது. நம்ம கஞ்சியெல்லாம் குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் நோம்பு பெருநா பிறைய நோம்பு திறந்துட்டு கஞ்சி குடிச்சிட்டு ஜமாத்து 10 நிமிஷம் கழிச்சு பாங்க சொல்லி அதுக்கு பிறகு பிறை பார்க்க வந்தால் பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பிறை பார்க்கிறதுங்கிறது ஃபர்த கிஃபாயா மாதிரி ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ளணும். எல்லாரும் கஞ்சி குடிக்கக்கூடாது. கஞ்சி குடிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிடணும், பிறை பார்க்குற இடத்துக்கு. ஜமாத்து கூட அவங்க தனியாக நடத்தி கொள்ளணும். பிறை சூரியன் மறைஞ்சதுலேருந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது நம்முடைய பொறுப்பு. அப்படி பார்த்தா பார்த்துட முடியும். இதில் பாருங்க, இது பெருசு. நான் இதுக்கு ஒரு விஷயம்னு சொல்கிறேன், இது பெருசாக தெரியுது. கண்டிப்பாக இந்த மாதம் சனிக்கிழமை பெரும்பாலும், நான் இதை உறுதியாக சொல்லலை, பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை பிறை தெரிய வாய்ப்பு கிடையாது. சனிக்கிழமை கன்ஃபார்மாக தெரியும், ஆனால் பெருசாகவும் இருக்கும். இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க, 2ஆம் நாள் பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன் கேட்டால் முதல் நாள் காலையில் 6:30 மணிக்கு முஹாக்கு கன்ஜக்ஷன் டைம். மறுநாள் எத்தனை மணி நேரம் ஆயிருது, 36 மணி நேரம் ஆயிரும். 36 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னால் பிறையுடைய அளவு பெருசாக தான் இருக்கும். முதல் நாள் பிறை தான், அது அப்படி தான் இருக்கும். ஹதீஸில் வரலையா, அதில் அப்துல்லா இப்னு அப்பாஸ்ட்ட கேட்டாங்க ஒரு கூட்டம், நாங்கள்லாம் பிறையை பார்த்தோம். சில பேர் இப்னு லைலத்தைனி, சில பேர் இப்னு சலாசின்னு சொன்னாங்க. இது 2ஆவது நாள் பிறை, 3ஆவது நாள் பிறைன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்கன்னு கேட்டாங்க. ஃபி ஐய லைலத்தின் ரஅய்துமூஹு, நாங்கள் இந்த நாளில் பார்த்தோம்னாங்க. அப்போ நீங்கள் எந்த நாளில் இரவுல பார்த்தீங்களோ அந்த இரவுக்குரியது தான் சொல்லிட்டாங்க. இன்னல்லாஹ மத்தஹு லிர்ருயதி, அல்லாஹு தஆலா பார்க்கும் காலம் வரை அதை நீட்டித்து வைத்து இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மாதம்ங்கிறது ஏதோ அவங்க பார்த்துட்டாங்க, அறிவிக்கல, காஜியா தப்பா அறிவிச்சாரு இல்லை. மாதம்ங்கிறது ருயா வரையில் நீட்டிக்கப்பட்டு இருக்கிறது. அது முன்கூட்டியே கன்ஜக்ஷன் நடந்தாலும் பரவாயில்லை, அது மாதத்திற்கான மேயார் அடிப்படை அல்ல. ஹிஜ்ரா கமிட்டியினுடைய பெரும் தவறு அது. ருயா என்பதுதான் அசல். அல்லாஹு தஆலா மாதத்தை ருயா வரை நீட்டித்து வைத்திருக்கிறான். எனவே பிற பார்க்கறதுக்கு மிக எளிதான வழிகள்லாம் இன்னைக்கு இருக்குது. ரொம்ப பெரிய முக்கியமான காரியம். கண்டிப்பாக எல்லாரும் பிறை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊர்களையும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணால் இந்த குழப்பத்தை 95% தவிர்த்தரலாம். வேணும்ன்றே பிரச்சனை எழுப்புறவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது டிஸ்கஷன், கேள்வி ஏதாவது இருக்குதா? சரி, கேள்வி ஃபீட்பேக். சரி, இது டைம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த பயிலரங்க தலைப்பில் நம்ம அசரத்தை சேர்த்து விட்ருவோம். அந்த தலைப்பில் அந்த பயிலரங்க குழு வாட்ஸ்அப் நீங்கள் கேள்வி கேட்டால் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக அல்லது இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாக அல்லது பிறை சம்பந்தமான அஸ்ட்ரானமி சம்பந்தப்பட்ட பொதுவான கேள்விகள் எது கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் அதில் நம்ம அதில் அவங்க பதில் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படி இல்லைன்னா நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட தகவல் சொல்லலாம். ஹசரத்து சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க, கிழக்கு பிறை பார்த்துட்டா மேற்கு இடங்களில் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி. கிழக்கு மேற்கு தீர்மானிக்கிறதும் அந்த கிரீன்விச் தான் அதனுடைய மையப்பகுதியா இல்லை வேறு எதுவும் இருக்குதா? இல்லை, கிரீன்விச் தான் நமக்கு ஆரம்பம் போட்டிருக்கிறோம். நம்ம அந்த கிரீன்விச்சுடைய அடிப்படையாக சொல்லலை. நமக்கு கிழக்கு நமக்கு மேற்கு, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். கிரீன்விச்சுக்கு கிழக்கு கிரீன்விச்சுக்கு மேற்கே இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். அதுங்க முஹாக்குடைய டயத்துலேருந்து 15 டிகிரி கழிச்சு தான் பெரும்பாலும் நமக்கு பெற தெரியுது. இப்போது அது நைட்டு 10 மணிக்கு கூட அந்த 15 டிகிரிங்கிறது நைட்டு 10 மணிக்கு கூட வரலாமா? நைட்டு 12 மணிக்கு கூட வரலாம், 10 மணிக்கும் வரலாம். அப்படி நைட்டு 10 மணிக்கு தான் வருதுன்னு சொன்னால் அன்றைக்கி பெற தெரிஞ்சிருக்காது, நமக்கு மறுநாள் தான் தெரியும். நைட்டு 10 மணிக்கு வரலாம், ஆனால் அந்த பிறையை பார்க்க முடியாது, அது மறைஞ்சிரும். பிறை அன்னைக்கு மக்ரிபுடைய முதல் பிறை இருக்குது, மக்ரிபை ஒட்டிய சமயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். நைட்டு 10 மணிக்கு பிறை பார்த்தோன்னு, முதல் பிறையை பார்த்தோன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது சுத்த பொய், பார்க்க முடியாது, சாத்தியமே இல்லை.
9 மணிக்கு வீடியோ போட்டு நாங்கள் பிற பார்த்தோன்னு சொன்னால் எப்போ அதுக்கு பிறகு விளக்கம் சொன்னால் சொல்லுவாங்க நான் 6:40க்கு பார்த்தேன், 6:45க்கு பார்த்தேன். 40க்கும் 45க்கும் பார்த்தவங்க அப்போவே ஏன் சொல்லலைங்கிறது தான் பெரிய கேள்வி. அந்த நேரத்தில் ஏன் பார்க்க முடியாது? ஏன் 10 மணிக்கு ஏன் பார்க்க முடியாதுன்னு கேட்குறீங்களா? சரியான கேள்வி தான். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க 15 டிகிரி தள்ளி போகிறது நைட்டு 10 மணிக்கு தாண்டு. நைட்டு 10 மணிக்கு சூரியன் நம்முடைய பூமி, அதாவது சந்திரன் நம்முடைய வானத்தில் இருக்காது, இருந்தால் தானே பார்க்க முடியும். நான் இது சுருக்கமான பதில். நம்முடைய வானத்தில் சந்திரன் அந்த சமயத்தில் இருக்காது. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள்னால் நான் சொல்லியிருக்கிறேன். முதல் நாள் 7 மணிக்கு மறையுதுண்டா, 2வது நாள் 7:50க்கு மறையும், 3வது நாள் இன்னும் 50 நிமிஷம் தள்ளி மறையும், 4வது நாள் இன்னும் 50 நிமிஷம் தள்ளி மறையும். முதல் பிறை 10 மணிக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய வானத்தை விட்டு அது இறங்கிடும், நம்முடைய உஃப்குள்ளே இருக்காது, நம்முடைய ஹரிசோனில் இருக்கவே செய்யாது. அது ஜஸாக்கல்லா ஹைர். இதில் கேள்வியில் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாட்ஸ்அப் தளத்தில் போடலாம். ஆமாம், அவசரப்படாமல் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அது அவங்களுக்கு கன்வீனியான டயத்தில் சொல்லிடுவாங்க, பதில் சொல்லிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஹாரம் அமைதிகாத்து சிறப்பித்தமைக்கு நன்றி தெரிவித்து